தெய்வீகத்தன்மை கடவுத்தன்மை அடைய வேண்டும், இனி பெறவாமையாக மார்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நூல் ஆசான் ராமலிங்க சாமிகள் அருளியிருக்கிறார்கள். நூலை நாம் இந்நூலை வெளியிடுவது மட்டும் இல்லாமல் நாமும் செய்து வருகிறோம். அன்னதானத்தின் நோக்கமே பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியத்தை பெற்று இனி பெறவாமையாகிய மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய மார்க்கத்தை தருவதாகும். அருளை சேகரிக்கும். அன்னதானம் செய்ய அருள் உண்டாகும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே அருள் நூலாகும். அன்னதானம் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு வறுமை இருக்காது. அன்னதானம் செய்கிற மக்களிடம் புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்காது. இருந்தாலும் விடுபட்டு போகும். அன்னதானம் செய்கிறவர்கள் மனைவி மக்களிடம் அன்பு காட்டுவார்கள், தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவார்கள், நன்றியுடன் நடந்து கொள்வார்கள். அப்போ அன்னதானம் செய்தால் அந்த உணவு விருந்தை உபசரிக்கின்ற எண்ணமும் அன்னதானத்தால் தான் வரும். அப்போ அன்னதானம் செய்ய வறுமை இருக்காது, நோய் இருக்காது, சொந்த வீடு அமையும், மன உளைச்சல் இருக்காது, இல்லை பண்புள்ள புத்திரபாய்க்கு உண்டாகும். அன்னதானம் செய்கிற வீட்டில் விபத்து நடக்காது, அகிர் பகிரண்டு எந்த நிகழ்ச்சி அங்கே நடக்காது. அமைதியாக குடும்பம் இருக்கும், மென்மேலும் செல்வம் பெருகும். குடும்பம் நல்லபடியாக பிள்ளைகள் எல்லாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றால் அங்கே புண்ணிய பலம் இருக்குது என்று பொருள். அந்த புண்ணிய பலம் அருள் என்று பொருள்படும். இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பிற உயிர்கள் பால் கருணை கொண்டு வாழ்வதே ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதாவது கொள்கை. தயவுடன் வாழ்வதே கொள்கை. அந்த தயவை வெளிப்படுத்துவது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகும். அப்போ இந்த கொள்கையை மக்களிடம் பரப்ப வேண்டும். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் செய்து வருகிறார்கள். ஒரு குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும் என்றால் அது புண்ணியபலம் இருக்க வேண்டும். புண்ணியபலம் இருந்தால் தான் அந்த குடும்பத்திற்கு உள்ளவர்களாக நல்லபடி இருக்க முடியும். இல்லை என்றால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ அருளை தருவது ஜீவகாருண்யம் தான். அருள் உள்ள மக்களிடம் ஒரு தெளிவு இருக்கும், எதையும் ஆழ்ந்து சிந்திக்கூடிய தெளிவு இருக்கும். அது குடும்பத்தில் அமைதி இருக்கும். அந்த அமைதியை தருவது அன்னதானம் தான். அப்போ அருள் வேண்டும். அப்போ அருள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? வெறும் படிப்பு இருந்தால் போதுமா? அருள் பெறுவதற்கு தயவு தான் வேண்டும். தயவுக்கு அருள் என்று பொருள் உண்டு. இப்போ தயவை வளர்க்க வேண்டும். அது எப்படி வளர்க்க வேண்டும்? எப்படியாவது சிரமப்பட்டாவது மாதம் 20 அல்லது 50 அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்யத்தான் ஒருவருக்கு இந்த வன்மனம் தீரும். முன் செய்த வினையின் காரணமாக லோபித்தனம் இருந்தாலும் அந்த லோபித்தனம் தீரும். முன் செய்த நல்வினை பெருக அந்த சாந்தம் உண்டாகும், தைரிய சிந்தை உண்டாகும். இல்லை என்றால் தைரிய சிந்தை வராது. அப்போ தைரிய சிந்தை வராதுக்கு ஏன் நம்ம மனம் வசதி இருக்குது, கொடுக்க மனம் இல்லை. அப்போ ஆசான் ராமலிங்க சாமி கேட்குறோம், என்னையா நீ எனக்கு பொருள் தந்திருக்கிற, ஆனால் கொடுக்கக்கூடிய ஏன் மனசு தரலன்னு கேட்கும்போது நீ செய்த வினை பயன்றுவார். இதற்கு என்ன எவ்வாயன்னு கேட்கும்போது நீ அன்னதானம் செய்ய பொருள் வரும்போதே அந்த பொருளை ஏழைகளுக்கு செய்ய உணர்வும் தானே வரும். பொருள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருளை நீ நீ பற்றி கொண்டால் அது எங்கள் மேலே குற்றம் இல்லை. நீ தான் அதுக்கு உபாயம் செய்துக்கணும். அது அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம், நீ செய்யலை. பொருளுக்கு போனால் வருமானு நினைக்கிற, நிச்சயம் வரும். நீ எந்த அளவுக்கு நீ அன்னதானம் செய்ய அந்த அளவுக்கு இப்போ செல்வம் பெருக தான் செய்யும். நீ குறைஞ்சி போக நினச்சின்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? நீ செய், நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ செய்யக்கூடிய அன்னதானம் செய்ய செல்வம் பிறகு தான் செய்யும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ இருக்குன்னா அது என்ன செய்யும்? அன்னதானம் செய்ய செல்வம் பெருகும், புகழுக்குரிய புகழான வாழ்வு தரும், நோய் நீடி ஆயுள் தரும், நோயில்லா வாழ்வு தரும், குடும்பத்தை நிம்மதி உண்டாகும். இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பொம்பளை பிள்ளைகளாம் நல்ல ஒரு வரன் கிடைப்பார்கள், பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும், ஒரு நிம்மதியான வாழ்வு இருக்கும். அப்போ அது மாதிரி வரும்போது அவங்க என்ன செய்யணும்? ஆசானி கேட்கணும். பொருள் கொடுக்கும்போதே அந்த பொருளை ஏழை எளிய மக்கள் வகுத்து செய்யக்கூடிய அறிவும் தர வரும் என்று ஆசான் ராமலிங்க சாமியில் கேட்டால் தான் அருள் செய்வார். அப்போ எதை கேட்குமோ அதை அவங்க செய்வார். அடியே நீ ஜென்மத்தை கிடைத்தட்ட வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவுக்கணும்னு கேட்கணும். ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றக்கூடிய அறிவு தர வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பு தர வேணும்னு கேட்கணும். இப்படி கேட்டு தான் பெறணும். அப்போ கேட்கும்போது அது எந்த அளவுக்கு அன்னதானம் செய்யணுமோ அந்த அளவுக்கு இறையருள் வந்துக்கிட்டே இருக்கும். அன்னதானத்துக்கு சுருங்க எல்லாமே சுருங்கி போயிடும். அது ராசன் ராமலிங்க சாமி தான் சொல்கிறார். அது எந்த அளவுக்கு விரிவாக அன்னதானம் செய்யணுமோ அந்த அளவுக்கு செல்வம் பெருகும். அன்னதானம் செய்வதற்குரிய அறிவை நம்ம சுருக்கணும்னா வருவாய் சுருங்கும், பல பிரச்சனை வரும், மன உளைச்சல் இருக்கும், தாங்க முடியாது. இது எல்லாமே இருக்கும்போது செய்து கொள்ளணும். ஒரு நம்ம சங்க அன்பர்கள் இப்போ நிறையா செஞ்சிட்ருக்காங்க. இப்போ 20, 25, 30 வயசில் அன்னதானம் செய்ய ஆரம்பித்து என்ன ஆகும்னா முன் செய்த வினையெல்லாம் தீர ஆரம்பிக்கும். முன் செய்த வினை தீர செல்வம் பெருகும். அதுக்கப்புறம் செருப்பறிவு உண்டாகும். இப்போ புண்ணியவான்களுக்கு தான் செருப்பறிவு உண்டாகும். அந்த செருப்பறிவு எதுன்னு கேட்டான், நித்தியத்தை
அனித்தியம் என்று உணர்தலும், அனித்தியத்தை நித்தியம் என்று உணர்தலும். அனித்தியத்தை நித்தியம் என்று உணர்கின்ற அறிவு அதுதான் பலகீனமான அறிவு. அனித்தியத்தை அனித்தியம் என்றும் நித்தியத்தை நித்தியம் என்று உணர்கின்ற அறிவு இருந்தால் அது அறிவு, அதான் சிறப்பறிவு, அதான் அருள் அறிவுன்னு சொல்கிறோம். இப்போ அருளால் என்ன செய்யலான்னு கேட்டான். அருள் இனி பெறவாத தன்மை உண்டாகும். அருள் மிகுதியாக ஆக பொல்லாத காம வெறி நீங்கும். அருள் மிகுதி உண்டாகும். அப்போ அருள் என்பது புண்ணியம். புண்ணியம் மிகுதியாக ஆக அருள் மிகுதியாக ஆக அருள் செல்வம் மிகுதியாக ஆக என்ன ஏற்படும்? அந்த நம்மகிட்ட இருக்க பழக்க தோஷங்கள் தீரும்.